சின்சான் ஃபேமிலியெல்லாம் மெக்சிகோ போகும்போது கசாமையும் ஷின்சானையும் அந்த சீனை நம்ம பார்த்துருப்போம். அதில் இன்னொருத்தவங்க ஷீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்சான் ஃபேனை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சின்சானை பிடிக்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எபிசோட் ஸ்டார்ட்டில் சின்சானும் ஷீரோவும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருப்பாரு. இது பேரும் ஷீரோ தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிப்பாங்க. என் பேர் ஷின்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் சின்சானும் அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ணதை பார்த்து அந்த வயசானவரும் இந்தாப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி டாகி கொடுப்பாரு. நீங்கள் பாருங்கள் நானும் அதே மாதிரியே பண்ணுறேன், எனக்கும் ஸ்நாக்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லுவான். இது டாகி ஃபுட்டுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஷீரோவும் இன்னொரு ஷீரோவும் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடும். அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் இந்த வயசானவர் டாகி ஃபுட்டு காலியாக போயிடும், ஷீரோவுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் அப்போ டாகி ஃபுட்டு வாங்குறதுக்காக ஷீரோ வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போயிருப்பார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ ஷீரோவும் உள்ள உட்காந்துருக்கும் மழை பெய்யறதுனால. அப்போ தான் மெக்சிகோ கிளம்புற சீன்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் மெக்சிகோ கிளம்பிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி ஷீரோவும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடும். அங்கே வந்திருக்க மாட்டான் ஷீரோ. அப்போ தான் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க மெக்சிகோ கிளம்புறதுக்காக. ஷீரோவும் விடாமல் அவங்க வீட்டில் போயிட்டு பார்க்கும் அப்படி என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷீரோ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் படுத்து கிடக்கும் சாப்பாடு. நம்ம ஷீரோவும் கூப்பிட்டு பார்ப்போம், கண்ணாடியெல்லாம் தட்டி பார்க்குவோம். மிச்சியை போய்ட்டு கூப்பிடும், குழச்சி கூப்பிடும். ஆனால் மிச்சி போக மாட்டாங்க. சாப்பாடு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சின்சானை விட்டு சாப்பாடை வைப்பாங்க. சின்சானை போய்ட்டு சாப்பாடை ஃபுல்லாக கொட்டிடுவான். ஷீரோ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை தலையில் எடுத்துக்கிட்டு அது அந்த வீட்டுக்கு போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடை வச்சு டோர் ஓப்பன் பண்ணும், ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ தான் அங்கே ஒரு பாட்டை எடுத்துகிட்டு அது மேலே ஏறி நின்றுடும். அந்த ஷீரோவும் எந்திரிச்சு வந்துடும். அப்போ தான் அந்த சாப்பாடெல்லாம் அந்த டோர் வழியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை கொட்டுறதை பார்த்துட்டு அந்த ஷீரோவும் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஷீரோ எப்படியோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு கொடுக்கறதில்ல. ஒரு பக்கத்தில் இவங்கெல்லாம் வீட்டில் அட்டைப்பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயும் ஷீரோ அவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டாகு கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெய்லிக்கும் அந்த டாகுக்கு ஷீரோ ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஷீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டாகுக்கு கொடுக்க ஓடிடும். அவங்க அந்த டாகும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும், அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஷீரோவும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த நாள் ஷின்சான் ஃபுட்டை வச்சுருவான். அடுத்த நாள் ஷீரோவும் ஃபுட் எடுத்துகிட்டு கிளம்பிடும். அப்போ தான் ஷின்சான் நோட் பண்ணுவான் ஷீரோ எங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாளும் இவர் உடம்பு சரியாகி வந்துடுவார். வீட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, ஷீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஷீரோ நல்லா தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சிரும். அப்போ தான் ஷீரோ பார்க்கும், இவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கும். ஷீரோ நீ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் பார்ப்பான். அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லா ஜாமானையும் காலி பண்ணிவிடுவாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ தான் ஷின்சான் ஃபேமிலியெல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. ட்ரெயினுக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஷீரோவும் அவங்க வயசானவர் வந்திருப்பாங்க விளையாடுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். ஷீரோ பார்த்தீங்கன்னா இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குற மாதிரியே போவான். ஒரு பக்கத்தில் ஷின்சானும் கசாமாவும் ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குரல் கேட்கும், ஷீரோவும் எந்திரிச்சு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஷீரோவோட ஃப்ரெண்டு ஷீரோ வந்துட்டு இருக்கும் ஓடி. அப்போ தான் ஷீரோவும் எந்திரிச்சு குட் பாய் சொல்கிற மாதிரி காமிக்கும் அந்த டாகு. ஷீரோவும் ஒரு கட்டத்தில் மேலே ஏறி நின்று அங்கே டான்ஸை போட ஆரம்பிச்சிருவாங்க எமோஷ்னலில். ஷின்சானும் ஒரு பக்கம் எமோஷ்னல் ஆகிடுவான். ஒரு பக்கத்தில் ஷீரோ ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஷின்சான் ஸ்டோரியை மாதிரி தான் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கே பாய் காமிச்சிட்டு ஷீரோ பார்த்தீங்கன்னா அது பிளேஸில் போயிட்டு உட்காந்துருது. அதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.